நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரான் வரான் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே அப்படிங்கிற பாட்டு மாதிரி சேலம் மாவட்டத்துல ஊழலுக்கு பஞ்சம் இல்லாம அதிக அளவுக்கு நடக்குது. அதுவும் சீனிவாசன் இணை இயக்குனராக வந்த காலகட்டத்திற்கு முன்பாக ஒருத்தர் இருந்தாரு. அவர் அப்படியே ஆளுங்களை வச்சு மிரட்டுறதான், ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டாலும் சரி, எந்த பெட்டிஷன் போட்டாலும் சரி, ஆளுங்களை வச்சு மிரட்டுறது எல்லா வேலையும் பண்ணாரு. அடுத்த மாவட்டத்துக்கு போயிட்டாரு. அவர் எங்க வேலை பார்க்கறான்னு தெரியல. பார்த்துட்டு அவர் மேல மறுபடியும் மனம் பண்ணணும். எங்கே போனாலும் நகரம் விடாது துரத்தும். வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் என்பது அளவுக்கு அதிகமான ஊழல். இன்னைக்கு எதிர்கட்சியில இருக்கிறாங்க, மற்ற கட்சியில எல்லாம் இருக்கிறீங்களே, இந்த வேளாண்மை துறையில நடக்கிற இடுபொருள்ல நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை யாராவது தட்டி கேட்டீங்களா? யாரும் கேட்கல. தினகரன் போன்றவர்கள், இன்னும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த வேளாண்மை துறையில என்னென்ன ஊழல் நடக்குதுன்னு நான் ஒரு பட்டியல் கொடுக்குறேன், அதை நீங்க பேசுங்க பார்ப்போம். அம்மையார் சசிகலா எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இது போல தவறுகள்லாம் நடக்கிறத, எந்தெந்த துறை ரீதியா தவறு நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியாம ஒண்ணும் இல்லை. இப்போ திமுக ஆட்சியில் இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னா அதெல்லாம் சொல்லணும் வெளி உலகத்துக்கு. அதெல்லாம் சொல்றதில்ல, ஏன்னு தெரியல. அது அரசியல் மர்மமாக இருக்கிறது. எதை எப்படி பார்த்தாலும் நாம ஊழல்வாதிகளை ஒருபோதும் விடப்போவதில்லை. பின்னேற்பு மானியத்துல ஊழல் விவசாயிகளுக்கு மானியமாக கொடுக்கறதுல ஏகப்பட்ட ஊழல் முறைகேடு. விவசாயிகளுக்கு வங்கி கணக்கிலே செலுத்துவதை சேலம் மாவட்டத்தில் உள்ள உதவி இயக்குநர்கள், வட்டார தொழில்நுட்ப மேலாளர் ஆத்மா விவசாயிகளிடமிருந்து ரொக்கமாக பணம் பெற்றுக்கொண்டு அந்த சதவீத கணக்கில் உதவி இயக்குனர் மூலமாக சீனியர் அதிகாரிகளான சில அதிகாரிகளுக்கு கமிஷன் போகுது. அது யாராருக்கு போகுது? இணை இயக்குனருக்கு போகுது, துணை இயக்குனருக்கு போகுது. இவ்வளவு ஊழல் முறைகேடுகளை செஞ்சு நீங்க எங்கே பணம் கொடுக்குறீங்க? எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தோட உதவியாளர்களுக்கு பணம் போகுது. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சரா இருந்த காலகட்டத்துல ஆட்சி இனிமே அடுத்த ஆட்சி வந்தாதான் அது தொங்கு நிலையில வருதா, மெஜாரிட்டியில வருதா, மைனாரிட்டியில வருதா, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா வேற ஆட்சி மாறுதா, அது மக்கள் பதில் சொல்லுவாங்க. ஆனா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அளவுக்கு அதிகமான ஊழல் முறைகேடுகளை செஞ்சு அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இதை எந்த ஊடகமாவது சொல்றீங்களா? எல்லாரும் சொல்லணும்னு தான் நான் சொல்றேன். சேலம் மாவட்டத்துல ஊடகம் இருக்குல்ல, இந்த இணை இயக்குனராக இருக்க சீனிவாசன் கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு பண்றாரு, என்ஓசியில பண்றாரு. குறிப்பிட்ட செயல் விளக்க திடல் பணம் செயல் விளக்க திடல்ல பொருள் வாங்கப்படுகிறது. மீதமுள்ள செயல் விளக்க திடல் விவசாயிகளுக்கு சொட்டு நீர் பாசனத்தில் ஊழல், இடுபொருட்கள், நுண்ணூட்டம், தார்பாயி, உயிர் உரம், சிங் செல்பட்டு டன் கணக்கில் வருமா, அதுலயும் முறைகேடு. ஒரு நாளைக்கு சீனிவாசனுடைய சாப்பாட்டுக்கு அரிசி எவ்வளவு தேவைப்படும்? 150 கிராம் தேவைப்படுங்களா? அது 150 கிராமுக்கு எவ்வளவு காசு? அப்ப அளவுக்கு அதிகமா நீங்க சாப்பிட முடியுமா? தேவைக்கு மிஞ்சி நீங்க 4 சட்டை 5 சட்டை போட்டுக்க முடியுமா? ஒரு சட்டை ஒரு பேண்ட் தான் போட்டுக்க முடியும். அளவுக்கு அதிகமாக இப்படி கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து சீனிவாசன் வெளிநாடுகளில் சொத்து பதுக்கி இருக்கிறதாகவும், பல இடங்கள்ல வைர நகை பதுக்கி வைத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சீனிவாசன் அவருடைய வேலையை காலி பண்ணணும். அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகளை, என்ஓசி சம்பந்தப்பட்ட கோப்புகளை முறைப்படி தணிக்கை குழு ஆய்வு பண்ணணும். இங்க உதவி இயக்குனர் சம்பந்தப்பட்ட இந்த பின்னேற்பு மானியத்திலலாம் தணிக்கை குழு இவங்க தான் போவாங்க. இவர் சம்பந்தப்பட்ட பேப்பருக்கு இவரே தணிக்கை குழுவா? கிடையாது. இதற்கு மேல உள்ள அதிகாரிகள் கூடுதல் இயக்குனர் என்ற பெயரில் பஞ்சாயத்து பண்ணி கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கக்கூடிய சங்கரலிங்கம் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. ஆக சேலம் மாவட்டத்தில் அடக்கக்கூடிய இந்த ஊழல் முறைகேடுகளை என்ஓசி சம்பந்தப்பட்ட கோப்புகளில் சீனிவாசன் எந்த அளவுக்கு முறைகேடு பண்ணியிருக்காரு, இடுபொருட்கள், நுண்ணூட்டம், தார்பாயி, உயிர் உரங்கள், சிங் செல்பட்டு போன்ற இதில் எவ்வளவு முறைகேடு பண்ணியிருக்காரு, மாதாந்திர அலுவலக செலவு, பேப்பர், டைப்பிங் மிஷினு, பென்சில், பேனா, அழிலப்பொரு, இதுல வேற மாதம் ஒரு மிச்சம் பிடிச்சி ஒரு தொகையை கொண்டு சீனிவாசன் கொடுக்கணுமா? கேட்டா நாங்க அமைச்சர் வரலையும் பணம் போகுது. அமைச்சருக்கு மாத சம்பளம் கொடுக்குறாங்க, சீனிவாசனுக்கும் மாத சம்பளம் கொடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு காசு? சமூக ஆர்வலர், விவசாயிகள், வெற்றிமணி போன்ற விவசாயிகள் நம்மள்கிட்ட சொன்ன தகவல். சீனிவாசன் மிகப்பெரிய ஊழல்வாதி, அவரை உடனடியாக அடுத்த மாவட்டத்துக்கு மாத்துங்க. சரி, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மாத்துங்க சீனிவாசனை. சங்கரலட்சுமி இருக்காங்க, ஊழல் ராணி, அவங்களுடைய சேவை சேலம் மாவட்டத்திற்கு தேவை. அவங்கள தூக்கி அப்படியே சேலம் மாவட்டத்துக்கு போடுங்க. 10 ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்துல சங்கரலட்சுமி வேலை பார்க்குறாங்க.
அப்ப இந்த ஊழல் முறைகேடுகள்லாம் இவ்வளோ ஊழல் முறைகேடு நடக்குது. திமுக ஆட்சி தூய ஆட்சின்னு சொல்றீங்க, எதுக்கு சொல்றீங்கன்னு தெரியல. ஆட்சிகள் மாறுகிறதே ஒழிய காட்சிகள் ஒருபோதும் மாறப்போவதில்லை. அதனால சீனிவாசன் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் மிகப்பெரிய அராஜகங்களை செய்து பல பேரை துன்புறுத்தி மனவேதனைக்குள்ளாகி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அப்ப சீனிவாசனுடைய சொத்து மதிப்புகளை முறைப்படி ஆய்வு செய்ய வேண்டும். தணிக்கை என்ன பண்ணணும்? எடுபொருள், நுண்ணூட்டம், தாழ்பாயி, உயிர் உரங்கள், சிங்கிசல்பட்டு போன்றவைகள்ல முறைகேடு நடந்திருக்கு. பின்னேற்பு மானியத்துல ஊழல் முறைகேடு நடந்திருக்கு. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? மேலதிகாரிகள் நேர்மையாக வேலை பார்க்கறாங்களா? தட்சிணாமூர்த்தி ஐஏஎஸ் எப்படி அவர் கோடிக்கணக்கில் சொத்து வாங்கி அவர் வெளிநாடுகள்லாம் சொத்து வாங்கியிருக்காரு. முருகேஷ் ஐஏஎஸ் இயக்குனர் ஓரளவு நியாயமானவர். அவர் நியாயமானவர் அந்த நடவடிக்கை எடுத்து அவர் மேல பழி போடக்கூடிய ஒரு வேலைகள்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் நிம்மேற்பரப்பு வேகாது. முருகேஷ் ஐஏஎஸ் இயக்குனர் மிக நேர்மையான அதிகாரி. சேலம் மாவட்டத்தில் பின்னேற்பு மானியத்திலையும் தார்பாய், உயிரினங்கள், சிங்செல்பு போன்றவைகளிலும் என்போசி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மாதாந்திர அலுவலக செலவுல மாசான 35,000 கோடி 20,000 கோடின்னு சொல்லி சீனிவாசன் ஆள் விட்டு மிரட்டும் போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குது. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்க யாருமே இல்லையா என்றால் இருப்பார்கள், வருவார்கள். அவர்தான் ஐஏஎஸ் முருகேஷ் இயக்குனர் அவர்கள். நடவடிக்கை எடுத்து சீனிவாசன் உடனடியாக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மாற்றுங்கள். ஊழல் முறைகேடு செய்து என்போசியில கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு செய்து விதை நிலக்கடலைகளை கடத்தி கொள்ளைப்பொறி வழியாக பிராலிமலையிலிருந்து கடத்தி விற்கப்பட்டதையெல்லாம் அறிந்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து சங்கரலட்சுமியை சேலம் மாவட்டத்துக்கு மாற்றணும், சீனிவாசனை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மாற்றணும். அந்த வேலைகளை செய்வார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். சேலம் மாவட்டத்திலிருந்து வெற்றிமணி, இன்னும் சில சமூக ஆர்வலர்கள், முக்கியமாக விவசாயிகள் நமக்கு இன்னும் பல்வேறு தகவல்களை சீனிவாசனை பற்றி கொடுக்க போறாங்க. அடுத்தடுத்த செய்தியில பார்ப்போம். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள், உங்கள் பக்கத்தில் இது போற வேளாண்மை துறையில ஊழல் முறைகேடு வந்துச்சுன்னா எனக்கு கீழே ஸ்கிரீன்ல நம்பர் வரும். அதுல நீங்க வாட்ஸ்அப்ல தகவல் தருங்க. ரகசியமா தகவல் சொல்லணும்னாலும் ரகசியம் பாதுகாக்கப்படும் தகவல் தாருங்கள். அச்சமின்றி சமரசமின்றி லகரம் டிவியில எப்போதுமே வேளாண்மை துறைக்கு ஆதரவா, அது விவசாயிகளுக்கு ஆதரவா, முன்னோடி விவசாயிகளுக்கு ஆதரவா, நடுத்தர விவசாயிகளுக்கு ஆதரவா, ஏழை எளிய விவசாயிகளுக்கு ஆதரவா தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு வருகிறோம். லகரம் டிவி சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். லகரம் டிவி சேனல் தொடங்கி 3 ஆண்டுகள் முடிந்து 4ஆம் ஆண்டில் மே மாதம் அடியெடுத்து வைக்கிறோம். உங்களுடைய ஆதரவும் ஊக்கமும் ஆக்கமும் தான் எங்களை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஊழல் முறைகேடுகளை அச்சமின்றி சமரசமின்றி எப்போதுமே வெளியிட்டு வருகிறோம். உங்கள் ஆதரவுகளை தொடர்ந்து தாருங்கள். நன்றி, வணக்கம்.